பிறகு அங்கு பார்த்தனோ தகப்பனார் பாட்டனார் மாமனார் சகோதரன் புத்திரன் பேரன் ஆச்சாரியர் நண்பரை பார்த்தான். மாமனார்கள் நலம் விரும்பிகள் கூடியிருந்த உறவினர்கள் பந்துக்கள் அனைவரையும் நோக்கிய குந்தியின் மகன். ஹரி ஓம். பகவான் பார்த்தனே பார் என்று சொன்னவுடன் பார்த்தன் பார்த்தது பேரன், புத்திரன், மாமனார், ஆச்சாரியர்கள் என்று உற்றார் உறவினர்களையும் பந்துக்களையும் பார்த்தான். இரண்டு சேனைகளுக்கு நடுவில் தனது தேரை நிறுத்த சொல்வதற்கு முன்னால் அர்ஜுனன் கூறியது, அச்சுதா, என்னோடு யுத்தம் செய்ய வந்திருக்கின்ற வீரர்களை நான் காண வேண்டுமே என்று கூறினான். தேரை இரண்டு படைகளுக்கு நடுவில் நிறுத்தியவுடன் கூடியிருப்பவர்களை போர் வீரர்களாக பார்க்காமல் அர்ஜுனுடைய மனோநிலையானது உற்றார் உறவினர்களாக, பந்துக்களாக பார்க்க ஆரம்பித்து விட்டான். அங்குதான் அர்ஜுனனுடைய பந்தம் எனும் பற்று வெளிப்படுகிறது. ஆம், அர்ஜுனன் மனதில் இருக்கின்ற பந்தமானது வெளிப்படுகிறது. பார்த்தது போர் வீரர்களை, ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த நோக்கமானது எந்த மனோ நிலையிலிருந்து பார்த்தான் என்றால், பந்துக்கள் என்கின்ற நோக்கத்தோடு நோக்கியது அவனுடைய உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்த துவங்கிவிட்டது. என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பதை நாம் அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஹரி ஓம்.